ஜேடிசி போட்டிகள் மார்ச் மாதம் 2026. முதலில் லோகேஷ். அருட்பெரும் ஜோதி வணக்கம். என் பேர் பே. லோகேஷ். 7ஆம் வகுப்பு. காற்று கவிதை. காற்றின் மொழி மொழியா, காற்றின் உடல் உயிரா, காற்றின் இதம் சுகமா, காற்றின் இசை ட்ரண்டலா, காற்றின் ஓசை புயலா, காற்றின் உரி அசைவா, காற்றின் ஊசி மனமா, காற்றின் இறை இறையா. ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 14 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49 8 ஸ்கொயர் 63 9 ஸ்கொயர் 81 10 ஸ்கொயர் 100 11 ஸ்கொயர் 121 12 ஸ்கொயர் 144. பாரதியார் கவிதை. முண்டரசு கவிஞன் அகன்றிருந்த அளவிற்கு ஆகாயம் பரிதரமா, இன்னிசை பாடலுக்கு இருளகம் பகிதரமா, உறுதியான நெஞ்சத்திற்கு ஊரே பின் நடந்ததம்மா, தைலர் பெண்குலம் ஒன்று கூடி வாழ்ந்ததம்மா. திருக்குறள். அதிகாரம் தெரிந்து வினையாடல். அதிகாரம் 52. குறள் எண் 511. குறள். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். குறள் எண் 512. குறள். வாதி பெருகி வளப்படுத்தும் முற்றவை ஆராய்வான் செய்க வினை. குறள் எண் 513. குறள். அன்பறிவு தோற்றம் அவின்மை இன்னாங்கும் நான்குடையான் கட்டிய தெளிவே. குறள் எண் 514. குறள். எனைவகையான் தெரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். குறள் எண் 515. குறள். எண் 516. குறள். செய்வனை நாடி வினை நாடி காலத்தோடு எழுத உணர்ந்து செயல். குறள் எண் 518. குறள். இதனால் இவன் முடிக்கும் ஏது நன்கு அதனை அவன் கண் விரல். மகிழ்ச்சி. நன்றி. நல்லா சொன்னாரு. கிளாப் பண்ணுங்கம்மா. அடுத்து தனுஷ்கா. அருட்பெரும் ஜோதி வணக்கம். என் பெயரா தனுஷ்கா. 7ஆம் வகுப்பு. திருக்குறள். அதிகாரம் அழுக்காராமை. அதிகாரம் எண் 17. குறள் எண் 161. குறள். ஓய்பாறு கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. குறள் எண் 162. குறள். விழு பெற்று நக்தொப்பர் இல்லையார் நாட்டும் அழுக்காட்சி நன்மை பெறின். குறள் எண் 173. குறள். அருணாக்கம் வேண்டதான் என்பான் பெருநாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். குறள் எண் 164. குறள். அழுக்காட்சி நல்லவே செய்யார் இழுக்காட்சியின் ஏத படுப கரிந்து. குறள் எண் 165. குறள். அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கையும் கேடு என்பது. குறள் எண் 166. குறள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். குறள் எண் 167. குறள். அவ்வியது அழுக்காறு உடையானை செவ்வியல் தவ்வையை காட்டிவிடும். குறள் எண் 168. குறள். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீருயில் ஊழ்த்திவிடும். குறள் எண் 169. குறள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நிலுக்கப்படும். குறள் எண் 170. குறள். அழுக்காட்சி நகன்றாரும் இல்லை அஃதிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அதிகாரம் வெஃகாமை. அதிகாரம் எண் 18. குறள் எண் 171. குறள். நடுவென்று நான் பொருள் வெக்கி குடு கொன்று குற்றமும் அங்கே தரும். குறள் எண் 172. குறள். படுபயன் வெக்கி பயப்படுவோர் செய்யார் நடுவன்மை அனுபவர். குறள் எண் 173. குறள். சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். குறள் எண் 174. குறள். இளமென்று வெக்குதல் செய்யார் குளமென்ற புன்மையில் காட்சியவர். குறள் எண் 175. குறள். அக்கி அகன்ற அறிவெல்லாம் யார் மட்டும் வெக்கி வெறிய செய்யும். குறள் எண் 176. குறள். அருள் வெக்கி ஆட்சிக்கு
குரல் எண் 177 குரல் வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் மாண்டற் கரிதாம் பயன் குரல் எண் 177 குரல் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் நற்காமை வேண்டும் பிறன்கை பொருள் குரல் எண் 179 குரல் அரணறிந்து வெக்க அருடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரும் குரல் எண் 180 குரல் இரலிலும் எண்ணாது வெக்கின் விரலிலும் வேண்டாமை என்னும் செருக்கு அதிகாரம் புறங்குறாமை அதிகாரம் எண் 19 குரல் எண் 181 குரல் அறங்குறான் நல்ல செய்யணும் ஒருவன் புறங்குறான் என்றால் இனிது குரல் எண் 182 குரல் அறநகை அல்லவே செய்தலின் தீது புறநகை பொய்த்து நகை குரல் எண் 183 குரல் புறவுரி பொய்த்துயிர் வாய்தலின் சாதல் அறங்குறும் ஆக்கம் தரும் குரல் எண் 184 குரல் கண்ணின்றி கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் குரல் எண் 185 குரல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையில் காட்சியவர் குரல் எண் 186 குரல் பிறன் பகை கூறுவான் தன் பகை உள்ளம் திறன் தெரிந்து கூறப்படும் குரல் எண் 187 குரல் பகை சொல்லி கேளிர் பிரிப்பர் நகை சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் குரல் எண் 188 குரல் துண்ணியார் குற்றமும் தூற்று மரபினர் எண்ணெய்கொள் எதிரான் மாட்டு குரல் எண் 189 குரல் அறநோக்கி ஆற்றுவான் நின்றான் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை குரல் எண் 190 குரல் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டு மண்ணும் இருக்கு அதிகாரம் பயனிட சொல்லாமை அதிகாரமே 20 குரல் எண் 191 குரல் பல்லார் முனிய பயனிட சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் குரல் எண் 192 குரல் பயனில பல்லார்முன் சொல்ல நயனில நாடர்கள் செய்தலின் தீது குரல் எண் 193 குரல் நயனிலன் என்பது சொல்லல் பயனில பார்த்துரைக்கும் முறை குரல் எண் 194 குரல் நயன்சாரா நன்மை நீங்கும் பயன்சாரா பார்த்துரைக்கும் முறை குரல் எண் 195 குரல் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையா சொலின் குரல் எண் 196 குரல் பயனின் சொல் பாராட்டுவானே மகன் எனல் மக்கட் பதடி எனல் குரல் எண் 197 குரல் நயனில சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல் பயனில சொல்லாமே நன்று குரல் எண் 198 குரல் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லும் பெரும் பயன் இல்லாத சொல் குரல் எண் 199 குரல் பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லர் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் குரல் எண் 200 குரல் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிடா சொல் மகிழ்ச்சி நன்றி அடுத்து மகாலட்சுமி அருள்பெருஞ்சோதி வணக்கம் என் பேர் மகாலட்சுமி 6ஆம் வகுப்பு தெரிந்து தெளிக வாடி நின்ற பயிர் கண்டு போதெல்லாம் வாடினேன் வல்லலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றும் மனிதில் நீ வரும் வரை குழந்தைகளின் தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மை அல்ல உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழைக்கும் Kailash Satyaki. Indian season, summer come in a place of it with sunny smile and dusty field. Then season change to muddy roads, monsoon and mango, leaf trucks and torch. Tirukural அதிகாரம் புகழ் அதிகாரம் எண் 24 குரல் எண் 231 ஈதலிசை பாட வாய்த்தலாது அதல்லாது ஊதிய நிலைவிற்கு குரல் எண் 232 குரல் உரைப்பாகுபவை எல்லாம் நிலைப்பார் கொன்று இவர் மேல் நிற்கும் புகை குரல் எண் 233 குரல் ஒன்று உலகத்து உயர்ந்த புகையில்லால் போன்றது நிற்பதொன்று
குரல் எண் 834. குரல் நீலவர் நீர்ப்புகை ஆற்றின் புலவரை போன்றது புத்தேருலகு. மகிழ்ச்சி. நன்றி. நித்திகா. அருட்பெரும் ஜோதி வணக்கம். என் பெயர் நித்திகா. 8ஆம் வகுப்பு. திருக்குறள். அதிகாரம் வாய்மை. அதிகாரம் எண் 30. குரல் எண் 291. குரல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். குரல் எண் 292. குரல் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மையும் பழைக்கும் எனில். குரல் எண் 293. குரல் தன்னெஞ்சே அறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். குரல் எண் 294. குரல் உள்ளத்தால் பொழியாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உணர். குரல் எண் 295. குரல் மனத்தோடு வாய்மை மொழியில் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தமிழ் போயம். நோயும் வரும் போர்த்தற்கு அருள்மினி தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய தியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் போர்த்த பிணியுள் பிறவாய் பெரிதின்பம் முற்றே. கடிதம். வணக்கம். வீட்டில் உள்ள அனைவரும் நலம். உங்கள் வீட்டில் அனைவரும் அத்தை மற்றும் அனைவரையும் நலம் அறிய ஆவல். நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ் ஆங்கில கட்டுரைகள் கடிதங்கள் எழுத பழக வேண்டியுள்ளது. இங்கு புத்தகங்கள் கிடைக்கவில்லை. ஆகவே கீழ்கண்ட என் முகவரிக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நூல்கள். தமிழ் கட்டுரை நூல்கள். ஆங்கில வழிகாட்டி புத்தகம். இப்படிக்கு அன்புள்ள நாளித்திகா. மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து தன்சிகா. என் பெயர் அருட்பெரும் ஜோதி வணக்கம். என் பெயர் தன்சிகா. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். அதிகாரம் அன்புடைமை. அதிகாரம் எண் 8. குரல் எண் 71. குரல் அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தாய் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். குரல் எண் 72. குரல் அன்போடு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியார் பிறகு. குரல் எண் 73. குரல் அன்போடு இழைந்த வழக்கென்ப ஆர்வமிற்கு இன்போடு இழைந்த தொடர்பு. குரல் எண் 74. குரல் அன்னும் ஆழ்வும். குரல் எண் 75. குரல் அன்புற்று அமர்ந்த உடைமை வழக்கென்ப வைய காத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அகரமுதலி. அறிஞர்கள் குறிப்பிட்ட துறைகளின் அறிவுமிக்கவர். ஆர்வம் ஆவல். ஆர்வம் ராகம் இன்னிச்சை இறுதி கடைசி. துன்பம் இன்னல் ஊக்கம் மகிழ்ச்சி உற்சாகம் எதிரொலி எழுப்பட்ட ஒளி திரும்ப ஒளிதல்.
காற்று கொள்ளாவிட்டால் காத்து இல்லார்கள் கொள்ளும் கொள்ளும் அழிக்கும் அதுக்கு மகிழ்ச்சியானது கிளாப் பண்ணுமா. அடுத்து வர்ணேஷ். அருட்பெரும் ஜோதி வணக்கம். என் பெயர் ஆவர்ணேஷ். 5ஆம் வகுப்பு திருக்குறள். அதிகாரம் துறவு. அதிகாரம் எண் 35. குறள் எண் 341. குறள் யாதனின் யாதனின் நீங்கையின் நோதல் அதனின் அதனின் நிழல். குறள் எண் 342. குறள் வேண்டின் உண்டாக துறக்க துறக்க பின் ஈண்டு இயற் பால பல. குறள் எண் 343. குறள் அடல் வேண்டும் ஐந்தாம் குலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கே. குறள் எண் 344. குறள் இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மையுடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. குறள் எண் 345. குறள் மற்றும் தொடர்பாடியவன் போல் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. கியூப் 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் 27 4 கியூப் 64 5 கியூப் 125 6 கியூப் 216 7 கியூப் 343 8 கியூப் 512 9 கியூப் 729 10 கியூப் 1000. தமிழ் போயம் அறநெறி சாரம். தூயவாய் சொல்லடர் வன்மையும் துன்பங்கள் ஆயப்போய்தற்றும் ஆற்றலும் காய்விடுத்து வேற்றுமை கொண்டு ஆடாமையும் சாற்றுங்கள் இம்மூன்றும் சாற்றுங்கள் சாலத்தலை. Ambedkar speech. Dr. Bhimrao Ambedkar was a great leader. He was born on 14th April 1891. His full name was Bhimrao Ramji Ambedkar. He is called father of the Indian Constitution. He fought against untouched ability. He was the first law minister of independence. He died on 6th December 1956. Children's Day speech. Children's Day is a very happy day. It is celebrated in 14th November. It is birth of anniversary of Pandit Jawaharlal Nehru. Pandit Jawaharlal Nehru was the first Prime Minister. He loved children very much and children fondly called him Chacha Nehru. On this day, school organized program. Children participate in cultural programs, games and competitions. Some students wear new clothes like Nehru ji. I wish you all a happy children's. Thank you. கிளாப் பண்ணுங்க. வெரி குட்பா, எல்லாம் நல்லா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை இன்னும் நல்லா சொல்லணும். ஜேடிசி கிளாப்.